சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோல கிரீன்லாண்ட் 2 அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளார்க் அப்படிங்கிற ஒரு விண்கலனுடைய தாக்குதலால பூமி பாதி அழிஞ்சு போகுது. அழிகிறது மட்டும் இல்லாமல் 5 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம், எரிமலை வெடிப்பு, ரேடியேஷனால காற்று மாசு, இப்படி பல இடங்கள் வாழ தகுதியற்ற இடமா மாறுது. இதன் காரணமா ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, கிரீன்லாந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல நிலத்துக்கு அடியில ஒரு பதுங்கு குழியில தஞ்சம் அடைகிறாரு. ஆனாலும் நிலநடுக்கங்கள் காரணமாக பதுங்கு குழியும் பாதிக்கப்படுது. ஸோ அங்கிருந்து எல்லாரும் தப்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தப்பிக்கிற நம்ம கதாநாயகி, அவங்களுடைய பையன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கிருந்து இங்கிலாந்து அப்படின்னு சொல்லக்கூட ஒரு லிவர்பூலாக அடைகிறாங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இராணுவத்தை மீறி கிரியேட்டர் அப்படின்னு கூறப்படுற ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கதாநாயகன் எப்படி தன்னுடைய குடும்பத்தை கொண்டு சேர்த்தார் அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனை அப்படின்னா, 2020 வெளியான கிரீன்லாண்ட் அப்படிங்கிற படத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தை இயக்கிய ரிக் ரோமன் வாகன் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்தே பரபரப்பு அப்படிங்கிறது நம்மளை தொத்திக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கதாநாயகி, ஸோ அவங்களுடைய மகன், ஸோ ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்கிற பிரச்சனையை பார்க்கும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளை மிரள வைக்குது. குறிப்பாக ஒரு மலையை கடக்கிற காட்சி நம்மளை சீட் நுனியில் நகரும் அளவிற்கு பரபரப்பை ஏற்படுத்துது. அப்படி காட்சிக்கு காட்சி பரபரப்பையும் பிரமிப்பையும் கொடுத்துருக்காரு இயக்குனர். இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் ஒரு காட்சியில் ஒருத்தர் அடித்து கொள்ளும் போது கூட மனிதாபிமானத்துடன் சிலர் வந்து நடந்து கொள்கிற காட்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக அந்த காட்சிகளை வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த படம் த்ரில்லர் மோடில் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாகவும் படம் பயணிக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2012 படத்தை பார்த்த ஒரு சில காட்சிகள் நமக்கு ஞாபகம் வந்து போகுது. இந்த படம் வந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தினுடைய ரன்னிங் டைம் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. படத்தினுடைய ஹீரோ ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற நடிகைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. முதல் பாகத்தை பார்த்துட்டு வந்தவங்க கண்டிப்பாக இந்த படத்துடன் எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க. நேரடியாக 2ஆம் பாகத்தை பார்ப்பவர்களுக்கு ரசிக்கக்கூடிய வகையில் திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. உலக அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு, தற்போதைய அமெரிக்காவின் கிரீன்லாந்து அரசியலுக்கு இந்த படத்தினுடைய கதை ஏதோ சொல்ல வருது போல நமக்கு தெரியும். ஓகே கைஸ், மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய படமாக தான் இருந்திருக்கு. இந்த படத்துக்கு MT3 கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த மாதத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.